அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். பிஎஃப் பயனாளர்கள் குட் நியூஸ். இனி KYCக்கு ஹெச்ஆரை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜூன் 2025 முதல் பிஎஃப் கணக்குகளுக்கான KYC செயல்முறை எளிதாகிறது. புதிய சுய சான்றளிப்பு விதியின் கீழ் ஊழியர்கள் தங்கள் KYC ஆவணங்களை சுயாதீனமாக சரிபார்க்கலாம். ஹெச்ஆர் ஒப்புதலுக்கான தேவையை நீக்குகிறது. EPFO அப்டேட். EPF பயனாளர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஜூன் 2025 முதல் உங்கள் வருங்கால வைப்பு நிதி PF கணக்கிற்கான KYC செயல்முறையை முடிப்பது கணிசமாக எளிதாக்கிவிடும். KYC புதுப்பிக்கிறதுக்கு ஹெச்ஆர் ஒப்புதலின் தேவையை நீக்கி ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு EPFO ஒரு புதிய சுய சான்றளிப்பு விதியை அறிமுகப்படுத்துகிறது. என்ன மாற்றம்? தற்போது ஊழியர்கள் தங்கள் BF கணக்குகளுக்கான KYC புதுப்பிப்புகளை சரிபார்த்து அங்கீகரிக்க தங்கள் நிறுவனத்தின் ஹெச்ஆரை நம்பியிருக்க வேண்டும். இருப்பினும் புதிய விதியின் கீழ் ஊழியர்கள் தங்கள் KYC ஆவணங்களை சுய சான்றளிக்க முடியும். இது நிறுவனத்தின் ஒப்புதலுக்கு காத்திருக்க தேவையில்லை. தேவையற்ற தாமதங்களை தவிர்க்கிறது. குறிப்பாக KYC சரிபார்ப்பை நிறுத்தி அல்லது தாமதப்படுத்திய நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு சுய சான்றளிப்பு விதி ஜூன் 2025 தொடங்கப்பட உள்ள EPFO 3.0 முயற்சியின் ஒரு பகுதியாக மாறும். BF கணக்குகளுக்கான KYC என்றால் என்ன? KYC என்பது BF பயனர்களின் யூனிவர்சல் கணக்கு எண்ணை இணைக்கும் போது பணியாளர் விவரங்களை சரிபார்க்க ஒரு முறை தேவைப்படும் செயல்முறையாகும். இது பணம் எடுத்தல், பணம் மாற்றுதல் செய்தல் மற்றும் ஓய்வூதிய கோரிக்கைகள் போன்ற BF தொடர்பான பணிகளுக்கான மென்மையான செயல்பாடுகளை உறுதி செய்கிறது. EPFO 3.0 முன்முயற்சியின் சிறப்பம்சங்கள். EPFO 3.0 திட்டம் டிஜிட்டல் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதையும் ஊழியர்களுக்கான செயல்முறைகளை நெறிப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு. KYCக்கான சுய சான்றளிப்பு ஊழியர்கள் இப்போது தங்கள் BF கணக்கு புதுப்பிப்புகளை சுயாதீனமாக நிர்வகிக்க முடியும். EPFO அப்டேட். வங்கி ஒருங்கிணைப்பு சந்தாதாரர்கள் விரைவில் தங்கள் வங்கி கணக்குகளிலிருந்து நேரடியாக நிதியை எடுக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரை நீண்ட ஆவணங்கள் இல்லாமல் செயல்முறையை முடிக்க முடியும். வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட திட்டங்கள். BF நன்மைகளை வேலைவாய்ப்பு வளர்ச்சியுடன் இணைக்க புதிய முயற்சிகள் அறிமுகப்படுத்தப்படும். மேம்படுத்தப்பட்ட சந்தாதாரர் மேலாண்மை. தற்போதைய EPFO சந்தாதாரர் தளம் 8 கோடியாக உள்ளது. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 10 கோடியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. BF பணத்தை எளிதாக அணுகலாம். இந்த நவீனமயமாக்கலில் ஒரு பகுதியாக EPFO சந்தாதாரர்கள் தங்கள் நிதியை எளிதாக அணுகுவார்கள் என்று தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவித்துள்ளார். நெறிப்படுத்தப்பட்ட செயல்முறைகள் மூலம் ஊழியர்கள் தங்கள் பணத்தை விரிவான ஆவணங்கள் இல்லாமல் எடுக்க முடியும். இது அவர்களின் கடின உழைப்பால் சம்பாதித்த சேமிப்புகளை விரைவாக அணுகுவதை உறுதி செய்கிறது. EPFO 3.0வின் கீழ் சுய சான்றளிப்பு அம்சம் ஊழியர்களின் வசதிக்காக ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது. KYC புதுப்பிப்புக்கு ஹெச்ஆர் மீதான சார்பு நிலையை நீக்குவதன் மூலம் இந்த முயற்சி தாமதங்களை குறைத்து ஊழியர்கள் தங்கள் BF கணக்குகளை மிகவும் திறமையாக நிர்வகிக்க அதிகாரம் அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஜூன் 2025 தொடங்கப்படும் EPFO 3.0 மூலம் பல்வேறு நன்மைகளை பெற முடியும். இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது. மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.